ஓல்கோவா. இந்த ஓல்கோவா அப்படிங்கிற இடம் ரொம்பவே முக்கியமான இடம். ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரஷ்யாவினுடைய டார்கெட் அப்படிங்கிறது போக்ரோஸ்க் அப்படிங்கிற பகுதி தான். இந்த போக்ரோஸ்க் அப்படிங்கிற பகுதியை அச்சீவ் பண்ணணும்னா இந்த ஓல்கோவா அப்படிங்கிற இடத்தை கையகப்படுத்தணும். அதை இன்னைக்கு ரஷ்யா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ போக்ரோஸ்க் பகுதியில் இப்போது ரஷ்யாவினுடைய படை எட்டி பார்த்தா தெரிகிற மாதிரியான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ரஷ்யாவினுடைய படையை எதிர்ப்பதற்காக உக்ரைன் சில உதவிகளை பல நாடுகளிடம் கேட்டு வராங்க. அந்த உதவிகள் எல்லாமே கிடைக்குமா? உக்ரைனுக்கு தேவையான சில நிறுவனங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர போகின்றனவே, அது என்ன? ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடைய அடுத்த காய் நகர்த்தல் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டிவி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? 99 ரூபாய்க்கு ஒரு குட்டி மினி செஸ் போர்டு அப்படிங்கிறத கிட்ஸ் பெஸ்டில் அறிமுகம் செஞ்சுருக்கோம். பேக்கெட்டில் வச்சு கொண்டு போகிற மாதிரியான ரொம்ப குட்டியான ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அந்த 99 ரூபா செஸ் போர்டு. வேணுங்கிறவங்க கீழே லிங்க் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ரோஷல் அப்படிங்கிற நிறுவனம் உக்ரைனுக்கு தேவையான ஆர்மர்டு வெஹிக்கிள் எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு இருந்த இந்த நிறுவனம் 2022 ரன் ஆக தொடங்கினாலும் அமெரிக்காவில் தான் இது ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த நிறுவனம் தான் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உக்ரைன் கேட்டுக்கொண்டார்கள். ஸோ இந்த ரோஷல் நிறுவனத்துக்கும் அமெரிக்காவினுடைய பல உதவிகள் உக்ரைனுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் இந்த நிறுவனங்களுக்கு தான் போகுது. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா என்ன செய்வாங்கன்னா, அமெரிக்காவினுடைய சில நிறுவனங்கள், அவங்க எல்லாருமே தனியார் நிறுவனங்களாக தான் இருப்பாங்க, அந்த நிறுவனங்களை வளர்த்து விடுவதற்காக ஒரு நாட்டில் போர் நடக்குதா, அந்த நாட்டுக்கு நான் உதவுறேன்ப்பா, உனக்கு எப்படி உதவணும், ஆயுதம் வேணுமா, என்கிட்ட இருக்குது, ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கி உனக்கு நான் என்ன செய்கிறேன், உதவி செய்கிறேன். உனக்கு ஆயில் வேணுமா, என்கிட்ட கொஞ்சம் நிறுவனங்கள் இருக்குது, அந்த நிறுவனங்கள்கிட்ட வாங்கி உனக்கு விநியோகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டிடம் வந்து பேசுவாங்க. அந்த நாட்டுக்கு என்ன தேவை? ஆக்சுவலாக அந்த நாட்டுக்கு ஆயுதங்கள் தேவை. அந்த ஆயுதங்களை அந்த பணமாக கொடுத்துட்டோம்னா அந்த நாடு உக்ரைன் யார்கிட்ட இருந்து வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் அமெரிக்கா என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய லெட்ஜரில் நாங்கள் பணமாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க. ஆனால் உக்ரைனுக்கு இது பணமாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு பதிலாக அமெரிக்காவினுடைய அந்த அமைப்பும் அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு தனியார் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டுக்கிடுவாங்க. $3 பில்லியன் உனக்கு தரேன், அதுக்கு தகுந்த மாதிரியான ஆயுதங்களே அவங்களுக்கு கொடுத்துரு. ஸோ அமெரிக்கா காசும் கொடுத்துட்டாங்க. அந்த காசை வச்சு பெரிய அளவில் ஆயுதங்கள் வாங்கி உக்ரைனுக்கும் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த காசு அமெரிக்கா அச்சடித்த காசு அமெரிக்காவினுடைய ப்ரைவேட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சென்று விடும். இதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், குறிப்பாக பணக்காரர்கள், இந்த வெப்பன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த நிறுவனங்களுக்கு என்னன்னா கொழுத்த லாபம் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் எப்படி போர் நடந்தாலும் சரி, அமெரிக்க நிறுவனங்களுக்கு பெரிய அளவு லாபம் கிடச்சிட்டே இருக்கும். அதற்கான சூட்சமும் இதுதான். இப்போ வேறு எதுவுமே இல்லை. நாம் எப்படி இந்த க்ரூட் ஆயில்லாம் சொல்கிறோம்ல, கச்சா எண்ணெய்லாம் வாங்குறதுக்கு டாலரை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி அந்தந்த நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலுமே டாலரை வாங்கிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சுருவாங்க, ரஷ்யாவுக்கு இல்லாட்டி உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி லாபம் கிடைக்க அந்த நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அமெரிக்காவை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் தான் டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஸோ ஆயுதங்கள் வாங்கின வித்த நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, இந்த ஆயுத நிறுவனங்கள் மீது பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவாங்கள்ல, இது அடுத்த வேறு லெவல் ஸ்கேம் அப்படி போயிட்டே இருக்கும். ஒன்று, இந்த நேரடியாக ஆயுத நிறுவனங்களுக்கு கொடுப்பது அமெரிக்காவினுடைய டாலர் தான். இந்த ஆயுத நிறுவனம் தான் வளரும் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி ஒரு கேம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு ட்ரேடாக போட்டு அதை என்ன செஞ்சுருப்பாங்க, பங்கு வர்த்தகத்தில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ பங்கு வர்த்தகத்தில் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு அமெரிக்கா உதவி செய்ய போகிறது அப்படிங்கிற அந்த ஐடியா, அந்த நியூஸு வேறொருத்தருக்கு கிடைக்கும். அவர் என்ன சொல்லுவார், அவர் நம்முடைய பணத்தெல்லாம் அப்படிங்கிற நிறுவனத்திடம் போடு, அதுக்கு அமெரிக்கா உதவ போகிறாங்க, அடுத்த வாரம் அதுக்கான அறிவிப்பு வரும், இல்லை அடுத்த வாரம் உக்ரைனில் இப்படி ஒரு போர் வரணும், வந்தால் இப்படி ஒரு நிறுவனத்துக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி வராத போரையும் உருவாக்குவாங்க. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தேவையான லாபமும் கிடைச்சிரும். இந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக இல்லாட்டி பெரிய அளவில் இந்த நிறுவனத்தினுடைய பங்கை வாங்கி வச்சிருக்கிறவங்களும் பெரிய ஆளாக ஆயிடுவாங்க. இது ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இருக்கக்கூடியது. சரி, இதில் எதையாவது ஒன்று கட் பண்ணிடலாம், இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை கட் பண்ணிடலான்னு பார்த்தா பண முதலைகள் சும்மா விடுவாங்களா? இல்லை. சரி, இந்த நிறுவனத்தை பங்கு வர்த்தகத்திலேருந்து தூக்கிடலான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நிறுவனம் விடுமா? எங்களுக்கான எக்ஸ்பான்ஷன் இல்லவே இல்லாமல் போயிடுச்சு, நாங்கள் பங்கு வர்த்தகத்தில் போனால் தான் எங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஆனால் யோசித்து பார்த்தா அப்பத்தான் இப்படியாப்பா இனி நம்ப வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களுடைய ஆழம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல். நமக்கு மேலோட்டமாக தெரியறதுனால அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவி செய்கிறாங்க, அவ்வளோதான். எப்படி உதவி செய்கிறாங்க, எந்த நிறுவனம் வழியாக உதவி செய்கிறாங்க, அந்த நிறுவனத்துக்கும் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது, ஆதாயம் இருக்குது, அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, ஜோ பைடன் அவர்களுடைய அந்த ஒரு ஷேர் எங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பலவிதமான கேள்வி.
ஆனால் இது ரொம்ப டீப்பாக போனாலும் அதை கான்ஸ்பிரசி தியரியாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இல்லை அதில் நிறைய நமக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இருப்பதனால ஆக்சுவலாக அது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாகவே நம்ம பார்க்கலாம். பட் நிறைய உண்மைகள் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத யாரும் மறுக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் இந்த உண்மைகளை தேடி கண்டுபிடித்தவர்கள் வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமும் கூட. அடுத்ததான் இந்த தேவைகள் அதிகரிக்கும் போது கண்டுபிடிப்புகள் அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு இன்னொரு உதாரணம், உக்ரைனுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு C2 வெஹிக்கிள், அவங்களுடைய நேஷனல் கார்ட்ஸை செக்யூர் பண்ணுறதுக்காக C2 வெஹிக்கிளை அவங்களே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டாஃப் வெஹிக்கிள், யூனிஃபைடு கமாண்ட் அண்ட் ஸ்டாஃப் வெஹிக்கிள் C2V அப்படின்னு சொல்லுவாங்க. நோவாட்டர் 2 ஆர்மர்டு வெஹிக்கிளை அப்படியே காப்பி பண்ணி தான் இந்த C2 ரக வெஹிக்கிளை இவங்க தயாரிச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ யுத்தம் நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இராணுவ வீரர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் அப்படி போன இராணுவ வீரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் அப்படிங்கிறது தான் இந்த C2 வெஹிக்கிளுடைய வேலை. அப்படிப்பட்ட வெஹிக்கிளை உக்ரைனே கண்டுபிடிச்சிருக்காங்க, உக்ரைனை உருவாக்கியிருக்காங்க, அடுத்த வேர்ஷனை உக்ரைன் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக டார்டஸ் நேவல் பேஸ் அப்படிங்கிறது தான். இந்த டார்டஸ் நேவல் பேஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, சிரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறைமுகம். இந்த டார்டஸ் நேவல் பேஸை சுற்றி இப்போ நிறைய கப்பல்கள் வந்து நிற்கிறது. ஏன், எதுக்கு அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை அவங்கவுங்க நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக ரஷ்யா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஈரான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணது எல்லாத்தையுமே அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக, அது ஆயுதங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது உதவிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த கப்பல்கள் அந்த நேவல் பேஸை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ் வெளியாகி இருக்கிறது. அப்போ இவ்வளவு ஆயுதங்களை வெளியேற்றுவதில் தான் ரஷ்யா கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்களா? சிரியா கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ புதுசாக உருவாகி இருக்கக்கூடிய HTS அமைப்பு, அந்த அமைப்பு உருவாக்கக்கூடிய அரசாங்கத்தில் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் மௌனமாக யாராலையுமே பேசப்படாத ஒரு தகவலாக இருக்கும்போது டார்டஸ் நேவல் பேஸில் மட்டும் ரஷ்யாவினுடைய கப்பல் இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ அங்கிருந்து ஆயுதங்கள் சீக்கிரமாக ரஷ்யாவுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அடுத்ததாக போலந்தினுடைய நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் ஒன்று இருக்குது. அந்த சென்டர் கிட்ட திடீர்னு பார்த்தா ஒரு வெடி விபத்து அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால் அங்கே கரும்புகையுடன் கூடிய நெருப்பு அப்படிங்கிறது தீ ஜுவாலைகளாக மாறி வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பெரிய அளவில் பிரச்சனைகளோ உயிரிழப்புகளோ கிடையாது, பட் கேஷுவாலிட்டி அப்படிங்கிறது இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் சென்டருக்கு பின்னாடி ஒரு தீ விபத்து அப்படிங்கிறத விபத்தாக பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது வாண்டடாக இதை செஞ்சாங்களா அப்படிங்கிற விசாரணையை சீக்கிரமாக போலந்து அரசாங்கம் செய்யும் அப்படிங்கிற தகவலையும் போலந்தினுடைய அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக எஸ்தோனியாவினுடைய ஒரு கூட்டமைப்பு. எஸ்தோனியாவினுடைய கூட்டமைப்பா யாருக்கு ஆதரவாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்கள் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக எஸ்தோனியா ஒரு கூட்டமைப்பை நடத்துகிறாங்க. நிறைய நாடுகள் வந்து பங்கு பெறுகிறார்கள். அதில் அவங்களுக்கு ஒரு 12 பில்லியன் யூரோஸ் அப்படிங்கிறது நீங்கள் உக்ரைனுக்கு உதவலாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பிரிச்சிருக்காங்க, பணத்தை எடுத்திருக்காங்க. இந்த பணப்பிரிவு அப்படிங்கிறது நடந்த பிறகு இது உக்ரைனுக்கு உதவியாக மாறும் என்கிற தகவலை எஸ்தோனிய அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள். இப்படி நிறைய நாடுகள், நிறைய என்ஜிஓக்கள் உக்ரைனுக்கு பில்லியன் கணக்கான தொகையை கொடுத்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஸ்லோவேக்கியாவில் ஜெர்மனியினுடைய முக்கியமான ஒரு தொழிற்சாலை இருந்தது, உக்ரைன் மிலிட்ரி ரிப்பேர் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உக்ரைன் மிலிட்ரி ரிப்பேர் ஹப் அப்படிங்கிறது ஸ்லோவேக்கியாவில் இருந்த இந்த மிலிட்ரி ஹப்பை ஜெர்மனி என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் நாட்டுக்குள்ளே நாங்கள் கொண்டு வச்சுருவோம்ப்பா, எதுக்கு நாங்கள் ஸ்லோவேக்கியாவில் வச்சு அங்கேருந்து வரக்கூடிய ரிப்பேர் எல்லாமே உக்ரைனுக்கு கொடுத்து, அது தேவையில்லை, நாங்களே இனிமேல் இந்த மாதிரியான ரிப்பேர் ஸ்டேஷனை வச்சுக்கிறோம், அதற்கான அனுமதி அப்படிங்கிறது எங்ககிட்ட இருக்குது. ஸோ ஸ்லோவேக்கியாவிலிருந்து எங்களுடைய தொழிற்சாலையை நாங்கள் ஜெர்மனிக்கே மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள். ஸ்லோவேக்கியாவில் இதனால் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது வரலாம், வேலை இழப்புகள் அப்படிங்கிறது வெகு சிலருக்கு வந்தாலும், இப்படி இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஜெர்மனி அரசாங்கம் ஏன் இந்த முடிவுகளை எடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் பல பேரும் அவங்களுடைய ஆன்சருக்காக காத்துட்ருக்காங்க. அதில் முதலாவதான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியை நம்பி வேறு சில அமைப்புகளோ இல்லாட்டி தொழிற்சாலைகளோ வர்றது கிடையாது. அப்போ ஜெர்மனியில் இருக்கிறவங்களே ஜெர்மனிக்கு உதவுனா தான் முடியும். அந்த வகையில் பார்க்க போனால் ஜெர்மனியுடைய இந்த நிறுவனம் ஸ்லோவேக்கியாவிலிருந்து செயல்படுவதை விட ஜெர்மனியிலிருந்தே செயல்பட்டது என்றால் எக்கனாமியும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் சில நாடுகள் ஜெர்மனியை கொஞ்சம் பெரிய அந்தஸ்துடன் பார்ப்பார்கள். இது எல்லாமே ஒரு கணக்கு தான். அடுத்ததாக வடகொரியா தான். வடகொரியா தான் கோஸ்க் ரீஜனில் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் கூட சேர்ந்து உக்ரைனுடைய ராணுவ வீரர்களுக்கு எதிராக சும்மா கும்மாங்குத்து குத்திட்டு இருக்காங்களாமே அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வடகொரியா D-74 கன்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யாவுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த D-74 கன்ஸை ரஷ்யாவுக்கு டெலிவரி செஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமான டெலிவரிகள் ரஷ்யாவில் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வடகொரியா கொடுத்திருக்கிறார்கள்.
சும்மா கெத்து காண்பித்து கொண்டிருக்கிறார் கிம் அவர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையல்ல. அடுத்ததா ஐரோப்பிய ஒன்றியம் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய சில முக்கியமான அமைப்புகள் மீது பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. இந்த பொருளாதார தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ட் ஆப்ரேஷன் யூரோப்பில் நடந்தது. அதில் ஒரு அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறத செய்கிறாங்க. அதை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். எனவே அதில் ஈடுபட்ட நபர்கள், ஈடுபட்ட நிறுவனங்கள் மீது நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கிறோம். இதுதான் ஐரோப்பிய ஒன்றியம் சொன்ன செய்தி. அதை அந்த அமைப்பு யார் அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது ரஷ்யான்னு சொல்கிறாங்க. அப்போ ரஷ்யாவிலிருந்து தான் இதெல்லாம் வருதா? உடனடியாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண இந்த அமைப்புக்கு எதிராக பொருளாதார தடை விதித்திருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம். இதே மாதிரி ஏகப்பட்ட பொருளாதார தடை அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் பல நாடுகளும் விதித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆர்ட்லரி ப்ரொப்பலண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு உடனடியாக வேணும். ஆர்ட்லரி ஷெல்ஸ் எல்லாமே வேணும். ஏன்னா ரஷ்யா எங்களை என்சர்க்கிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இப்போ உதவலைன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. திஸ் இஸ் வெரி அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை உக்ரைன் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ ஆர்ட்லரி இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நாடால் இன்னொரு நாடை எதிர்த்து நிற்க முடியாது. அந்த ஷெல்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும், அதுவும் சீக்கிரமாகவே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு சொல்லியிருப்பதும், அதற்கு இப்போது வேறு சில நாடுகள் இனிமேல் பதில் சொல்லி அதை ஓகே பண்ணாதான் இவங்களால் என்ன செய்ய முடியும், அடுத்த கட்டத்து ரஷ்யாவை நோக்கி எதிர்த்து அவங்களுடைய கவுண்டர் ஒஃபென்சிவ்லாம் கொடுக்க முடியும். அது வரையிலும் இவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நிறைய அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே ரொம்ப வேல்யூபிளானது. ஏன்னா நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் தான் கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக இணைத்து பார்க்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய பார்வையிலிருந்து இந்த வியூகம் அப்படிங்கிற சேனல் எப்படி செயல்படுகிறது என்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.